இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்பி டெம்ப்ளேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு வந்து வீடியோவோட கமெண்ட்ஸ்லையும் சரி அண்ட் லைவ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட்டை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட்னா என்ன, அதை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் ஃபார் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடினீங்கன்னா போதும். அண்ட் நிறையா டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு நிறைய வெப்சைட்டில் வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய டெம்ப்ளேட் வந்து அதில் காட்டும். அண்ட் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் இன்ஸ்டாலும் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட்னா என்ன, இதில் உள்ள அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடைய பிளாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி டெம்ப்ளேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் உண்மையிலேயே வந்து 100% வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட்டட் மொபைல் பேஜ். ஸோ இதனுடைய சுருக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குது, என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃபேமஸான வெப்சைட் தான், புரியுதுங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஎம்பி டெம்ப்ளேட்டில் உள்ள அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்பி டெம்ப்ளேட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் வந்து ரொம்ப லோடாக வந்து ஃபாஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் உங்களுடைய பிளாக்கரை விசிட் பண்ணும்போது சரி, அல்லது ஒரு யூசர் வந்து உங்களுடைய பிளாக்கரில் விசிட் பண்ணவும் சரி, ஒவ்வொரு பேஜஸும் அவர் கிளிக் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக ஃபாஸ்ட் லோடிங் உங்களுக்கு வந்து ஆகும். அண்ட் இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ரெவன்யூ ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். அந்த ஏர்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் டிக்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட ரேங்கிங், உங்களுடைய பேஜோட ரேங்கிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் வந்து காட்டும். ஸோ அந்த ரேங்கிங் உண்டான வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் நாட் யூஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா எல்லாமே வந்து பிளாக்கருக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு மூலிமா தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கோடு வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணாது, யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேஜ் வியூஸும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கில் வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மாதிரியான வெப்சைட் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ கேன் நாட் யூஸ் பிளாக்கர் டெம்ப்ளேட் எடிட்டர் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதாவது b.screen அப்படிங்கிற இந்த பிளாக்கரோட எடிட் HTML போனீங்கன்னா இதில் இந்த கோடிங்க்கு இருக்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணி பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணி போடணும். அண்ட் விஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரில் சைடு பாரில் இருக்கக்கூடிய விஜெட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா யூ கான்ட் செல் ஐட்டம் ஆன் யுவர் பிளாக். அதாவது இ-காமர்ஸ் மாதிரியான சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதாவது ஆட் டு கேட் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஆட் டு கார்டு அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏதாவது வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய அக்கௌண்ட்டோட ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட்டில் வந்து பண்ண முடியாது. ஸோ ஆல் வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பெட் பண்ணணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்குள்ளேயும் நீங்கள் வந்து எம்பெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஐஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃப்ரேம் டேக் கோடு எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎம்பி வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட்டட் ஆட் நெட்வொர்க் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸலன்ட் அட்ரிபியூட் வந்து மஸ்ட் பி ரிமூவ்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜ் நீங்கள் வந்து பார்த்தீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்க. ஏன்னா இதோட அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். ஸோ முடிவு வந்து உங்களுடைய கையில் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பி டெம்ப்ளேட் வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக வந்து கூகுள்லேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி டெம்ப்ளேட் ஃபார் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து வருது. ஸோ அந்த வெப்சைட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் வந்து நிறையா டெம்ப்ளேட் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுது? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய பிளாக்கரில் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து போங்க. ஸோ குரோம் ப்ரௌசர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஎம்பி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். கூகுள் ஏஎம்பி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஒரு வெப்சைட் வந்து காட்டும்.
ஸோ பேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்பி டெஸ்ட் கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த தமிழ் blockers.xyz ஸோ இந்த டெம்ப்ளேட்டை நான் வந்து அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்து நான் வந்து டெஸ்ட் யூஆர்எல் வந்து கொடுக்குறேன். ஸோ உண்மையிலேயே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த டெம்ப்ளேட் வந்து ஏஎம்பியான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம், புரியுதுங்களா. ஸோ இது வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் கிடையாது, பட் இருந்தாலும் இது என்ன மாதிரி ரிசல்ட் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ வெப்சைட்டோட யூஆர்எல் வந்து அனலைசிங் வந்து பண்ணுது. ஸோ அனலைசிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் இந்த இடத்துல வந்து காமிக்கும், புரியுதுங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனலைசிங் இன்னும் கொஞ்சம் முடியட்டும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு பேஜில் உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் எல்லாமே வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் கேட்டகரியில் உள்ள டெம்ப்ளேட் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து தனி ஒரு பேஜில் உங்களுக்கு நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, சாரி, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இருக்குது, இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஐ திங்க் 10 டெம்ப்ளேட்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 11, 12, ஸோ 13, 14, 15, 16, 17, ஐ திங்க் 17, 18, 19, 20, ஸோ 22, 23, 24, 25, 26, 27, 27, 28க்கு மேலே போகுது. ஓகேங்களா. ஐ திங்க் 30 டெம்ப்ளேட் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, 30 டெம்ப்ளேட் வச்சுக்குவோம், புரியுதுங்களா. ஸோ இவ்வளோ டெம்ப்ளேட் வந்து இருக்குது, புரியுதுங்களா. நம்ம வந்து ஸ்டார்டிங் டெம்ப்ளேட்டுக்கு வந்து வருவோம். ஸோ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் நம்மளுக்கு வந்து காட்டுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஏஎம்பி டெஸ்ட் என்ன சொல்லுது, தமிழ் blockers.xyz வந்து பார்த்தீங்கன்னா நாட் அண்ட் ஏஎம்பி பேஜ், இது வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து சொல்லிடுச்சு, புரியுதுங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் வந்து ஒரு பேஜ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமா. சாரி, ஓகே, இந்த பேஜ் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெமோ அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு டேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி ப்ரௌசரில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகி அந்த டெம்ப்ளேட்டோட ப்ரிவியூ உங்களுக்கு வந்து காட்டும். இதுவுமே வந்து நார்மலாக ஒரு பிளாக்கரில் தான் அவங்க வந்து இந்த டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளோட பிளாக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நேம் அல்ல அந்த தீமோட நேம் கொடுத்து அவங்க வந்து ஒரு யூஆர்எல் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, புரியுதுங்களா. இதுவுமே வந்து நம்ம கிரியேட் பண்ண மாதிரியான ஒரு பிளாக்கர் தான் இதுவும், புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய யூஆர்எல் எடுத்துகிட்டு நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஏஎம்பி டெஸ்ட்டில் போயிட்டு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த யூஆர்எல் வந்து நான் இங்கே வந்து இது பண்ணிட்டேன் நான். ஓகே, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த பிளாக்கர் யூஆர்எல் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல வந்து காட்டும். ஓகேங்களா. ஸோ இது வந்து வேலிட் ஏஎம்பி பேஜ். ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்பி டெம்ப்ளேட் தான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டிடுச்சு, புரியுதுங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட டெம்ப்ளேட் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வந்து லோடிங் ஆகும் அண்ட் ரேங்கிங் ஆகும் அண்ட் பேஜஸ் வியூஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது உங்களுடைய கையிலேயே நான் வந்து விட்டுறேன். ஸோ ஓகே, இந்த டெம்ப்ளேட்டோட நம்ம ஸ்பீடும் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். என்னுடைய பேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு நம்ம அதையும் பார்த்துருவோம். ஸோ பேஜ் ஸ்பீடு ஆப்ஷன் நான் வந்து போகிறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலாக நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த டெம்ப்ளேட்டோட மொபைல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 22 எனக்கு வந்து ஸ்கோர் வந்து காட்டுது அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 71 வந்து காட்டுது, புரியுதுங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ பிளாக்கர் ஒன்று நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் போட்டு இப்போ நான் வந்து பேஜ் ஸ்பீடு வந்து செக் பண்ணுறேன். அதாவது ஏஎம்பி டெம்ப்ளேட்டோட பேஜ் ஸ்பீடு இப்போ நம்ம வந்து செக் பண்ணுறோம், புரியுதுங்களா. மொபைலில் என்ன மாதிரியான ஸ்கோர் காமிக்குது அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்கோர் காமிக்குது சொல்லிட்டு இப்போ லைவாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 71 இருக்குது. என்னுடைய டிஃபால்ட்டாக நான் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெம்ப்ளேட்டோட மொபைல் ஸ்பீடு வந்து 21 நினைக்கிறேன். அண்ட் டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 71 வந்து காட்டுச்சு. பட் இங்கே வந்து மொபைலுக்கே 71 வந்து காட்டுது அண்ட் டெஸ்க்டாப்பில் வந்து பாருங்கள் 94 வந்து காட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி டெம்ப்ளேட்டோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இந்த டெம்ப்ளேட்டோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவை வந்து நீங்களே வந்து எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.